இதெல்லாம் நம்ம என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த இறைவன் இருக்கா இல்லை அப்படிங்கிற இன்னொரு விஷயம். யூனிவர்ஸ் ஒன்று இருக்கு. யூனிவர்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கு. கிரியேட் பண்ண இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் நம்மள சும்மா அனுப்பல. அவருடைய எல்லா சக்திகளையும் நமக்கு கொடுத்துதான் நம்ம இருக்கு. இந்த பிரபஞ்சம் நமக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கு. ஒரு புதுசா ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா எப்படி எல்லாம் செஞ்சு அனுப்புறாங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கு இந்த பிரபஞ்சமும் நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்து அனுப்புறோம். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுமே பார்த்து கொடுத்துருக்கு. நம்மகிட்ட தான் கொடுத்துருக்கு. ஆனா நம்ம தீர்வு எப்படி பண்ணிக்கிறது தெரியாமதான் என்ன பண்றோம், பண ரீதியாவோ உடல் ரீதியாவோ ரொம்பவே கஷ்டப்படுறோம். இதுதான் எனக்குள்ள இப்ப லாஸ்டா ஒரு 3 வாரமா சரியான பெயின், இடது விதி தெரியுது. இது வந்து ஹார்ட் சம்பந்தமா தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சர்ஜரி எல்லாம் பண்ணி சொன்னாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணல, முத்ரா வந்து அப்ப பண்ணல. அப்ப முத்ரா போட்டேன். அபானவாரி முத்ராவும் ஸ்பெஷல் முத்ராவும் போட்டு பிரச்சனை இல்லை. ஆனா இருந்தாலும் அப்பப்ப என்ன பண்ணணும், இந்த பிரச்சனை எடுத்து பார்ப்போம். ஆனா கொஞ்ச காலத்துக்கு என்ன பண்ண முத்ரா போனதுலேயே எனக்கு மறந்து ரீசெண்டா சரியான வழி இல்லவே இருந்துச்சு. இதுக்காண்டி குற்றாலம் கூட போனேன், வேறு மாதிரிலாம் பண்ணேன். ஆனா ஒண்ணுமே சரியா இருக்கு. போன வாரம் தான் ஒரு முடிவு பண்ணேன், ஏன் கரெக்டான ஒரு டிசிஷன் இருக்குல்ல அப்படின்னு எனக்கு நான் ஒரு முடிவு பண்ணேன். எனக்கு சும்மா அபான வாய் இருக்கிறாதான் 2 நாள் தான் போகும். இது சரியா இருக்கு. முத்ராங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னா பவர்ஃபுல். முத்ரா அப்படிங்கிற காலங்களுக்கு வீடியோ போட்டுருந்தாங்க. என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கு தனித்துவம் இருக்கு. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு பொருள்களுக்குமே என்ன இருக்கு, தனித்துவம் இருக்கு. ஏதோ சொல்லுவாங்க கோழி எப்படி பிடிக்கணும், வார்த்தை எப்படி பிடிக்கணும் தெரியுமா? கோழி எப்படி பிடிக்கணும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பிடிக்கும் கோழிய காலை பிடிச்சு வார்த்தை அழுத்த பிடிச்சிட்டு இருக்கணும். அது ஸ்டெப் இருக்கு. எதை எப்படி பிடிக்கணும்னு ஒரு விதி இருக்கு. அந்த மாதிரி பண்ணோம்னா அதுக்குன்னு எல்லாமே ஒரு முறை இருக்கு. நம்ம சாதாரண எழுந்திருக்கிறோம். எழுந்திருக்கிறப்போ நம்ம இடது கை வச்சு படுத்துட்டோம்னா எழுந்திருக்கிறப்ப வலது கை தான் என்ன பண்ணுவோம், பூண்டி எழுந்திருப்போம். ப்ராசஸ் அப்படிதான் நம்ம தூங்கணும். ஆனா நம்ம டயர்னஸ்ல பல பிரச்சனைகள்ல எல்லாமே நம்ம நமக்கு வைக்க போகுது. முத்ராங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு அடையாள மொழி. எப்படி நம்மளை மற்றவங்களோட தொடர்பு கொள்ளும். பிரபஞ்சத்தோட மட்டும் இல்லை, ஒரு மனிதனோடையும் தொடர்பு கொள்ளலாம். முத்ராக்கள் மூலமா ஒரு மனிதனோடையுமே தொடர்பு கொள்ளலாம், பிரபஞ்சத்தோடையும் தொடர்பு கொள்ளலாம், பஞ்சபூதங்கள் கூடயுமே தொடர்பு கொள்ளலாம். இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பஞ்சபூதங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்போ முத்ரானா ஈஸியா சொல்லிடலாம். பாபா நம்ம முத்ரா யூஸ் பண்ணா உடம்புல உள்ள கேஸ் பிரச்சனைகள்லாம் சரி சரி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க இது அபான முத்ரான்னு சொல்லுது. நம்ம உடம்புல உள்ள கெட்ட வாய்ப்பு என்ன பண்றது ரிலீஸ் ஆகுது. கெட்ட வாய்ப்புன்னா இப்ப நம்ம சாதாரணமா சுவாசிக்கிறோம், ஆக்சிஜன் உள்ள போகுது. அதேவே என்ன பண்ணணும், ஒரு செல்லுக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள ரியாக்ஷன் ஆயிட்டு கண்டிப்பா கார்பன் டை ஆக்சைடா வரும். அந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு உடம்புக்குள்ள காட்டுக்குள்ள இருக்கலாம், மனசுல இருக்கலாம், எல்லா இடத்துலயுமே இருக்கலாம். இந்த முத்ரா நம்ம யூஸ் பண்றப்ப என்ன நடக்கும்னா அந்த கெட்ட வாய்ப்பு என்ன வாங்குது வெளியேறு. அப்படி வெளியேறுச்சுன்னா புதுசா என்ன பண்ணுவோம், பிராணவாயு உள்ள வரும். அப்போ நமக்கு தெரியும் அப்ப அபான வாயினா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். கெட்ட வாயினா என்னன்னு தெரியும், பிராண வாயினா என்னன்னு தெரியும். அப்போ ஒரு பொதுவா விஷயங்களையும் நம்ம ஒவ்வொரு நாள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து என்னது நல்லது. இப்போ அந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த உடம்புங்கிறது எதனால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புங்கிறது எதனால் ஆக்கப்பட்டிருக்கு, பூதங்களால ஆக்கப்பட்டிருக்கு. அங்கே சவுண்டு வருது கிளியரா? இந்த உடம்பு வந்து எதனால் ஆக்கப்பட்டிருக்கு, பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. ஆனா வெறும் பஞ்சபூதம் மட்டும்தான் இந்த உடம்புக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. இந்த பஞ்சபூதங்களை உள்ள பஞ்சபூதங்களை உணரணும். இல்லை உணரணும்னா என்ன வேணும், உணர்றதுக்கு ஒரு பொருள் வேணும். அப்ப இந்த உடம்புக்குள்ள நம்ம சொல்லுவோம் மனசு உணர்வு அப்படின்னு சொன்னா சரியான வார்த்தையா
அது கிடையாது. மனம்ங்கிறது என்னதுன்னா நம்மளை தூண்டி விடும், எல்லா வேலைகளுமே பண்ணும். ஆனால் உணர்வது அது கிடையாது. அது உணர்ச்சிகளை தான் வெளிப்படுத்தும். அல்லது என்னெல்லாம் நடந்துச்சோ அதை பூரா என்ன பண்ணும், மெமரி சேர்த்து வச்சுக்கணும், நினைவாக என்ன பண்ணும், சேர்த்து வச்சுக்கணும். எது? மனசு. ஆனால் உணர்வது யாரு? இப்போ நான் நம்ம சொல்கிறோம். இப்போ நான் சொன்னால் நம்ம எதை சொல்கிறோம்? உடம்பை சொல்கிறோம்னா, உயிரை சொல்கிறோம், எதை சொல்கிறோம் நமக்கே தெரியாது. ஆனால் உண்மையிலே நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்புக்குள்ள ஜீவன் ஒன்று இருக்குது. உடம்புல என்ன இருக்குது? ஜீவன் ஒன்று இருக்குது. இந்த ஜீவனுக்கு என்னதுன்னா உணரக்கூடிய சக்தி இருக்குது. இப்போ நம்ம உடம்பு எடுத்தோம்னா கூட 3 தத்துவமும் நம்ம உடம்பு பிரிச்சுக்கலாம். முதல்ல வந்து இந்த உடல் தத்துவம் அப்படிங்கிறது 96 தத்துவம். இந்த 96 தத்துவம் எப்படி இருக்குன்னா பொருள் வடிவாக இருக்குது. 96 தத்துவம் எப்படி இருக்குது? பொருள் வடிவாக இருக்குது. அடுத்து உயிர் தத்துவம்னு சொல்லுவோம். உயிரை நம்ம சுவாசம் பண்ணுறோம்ல, சுவாசம் எவ்வளோ முக்கியம் நமக்கு. இந்த சுவாசத்துக்கு ஒரு தத்துவம் இருக்குது, அது வந்து உயிர் தத்துவம். இந்த உயிர் தத்துவங்கிறது 12 இருக்குது. எத்தனை? 12. அடுத்து நம்ம உணர்வு தத்துவம், அதான் ஜீவனுடைய தத்துவம். ஜீவனுடைய தத்துவம் 8. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா லிங்கங்கள்லாம் வச்சுருப்பாங்க, 8 லிங்கம் வைப்பாங்க. ஆனால் ஏன்னு தெரியாது. ஏன்னா சிவத்துடைய பிரித்து 8 லிங்கம்னா ஜீவனுடைய லிங்கங்களாக பிரித்து வைப்பாங்க. அது 8 லிங்கம் உணர்வு தத்துவம். அப்போ நம்ம உடம்புல வந்து உடல் தத்துவம் இருக்குது, அதுக்கடுத்து உயிர் தத்துவம் இருக்குது, அதுக்கடுத்து என்ன இருக்குது, என்ன சொன்னேன், ஜீவ தத்துவம். இந்த 3 தத்துவங்களையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா முத்ராக்களை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உடல் தத்துவத்தில் என்ன இருக்கும்? ஒரு வியாதி வந்தால் மனவியாதி மட்டும் இருக்கா, இல்லை உடல் வியாதி இருக்கா? எதில் முதல்ல நம்ம எங்கே வியாதி வரப்போ நம்ம ஃபஸ்ட்டு உடலில் தான். அப்போ 96 தத்துவம் இதில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த 96 தத்துவத்தில் எது ஃபெயிலாக உடம்புல என்ன பண்ணும், பிரச்சனையாகும். அப்போ உடம்பை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு சரி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உடல் தத்துவத்தில். அடுத்து உயிர் தத்துவம். உயிர் தத்துவங்கிறது என்னது? அது மூச்சு காற்று. அப்போது உள்ளே வர வாயுக்களை சரி பண்ணுறதுக்கு என்ன முத்ராக்கள் இருக்கோ அந்த முத்ராக்களை பயன்படுத்தணும்னா நம்ம என்ன பண்ணலாம், உயிரையுமே சரி பண்ணிக்கலாம், உயிரையுமே சரி பண்ணலாம். அடுத்து ஜீவ தத்துவம். இந்த ஜீவ தத்துவம் வந்து என்ன பண்ணுதுன்னா மனசோட சேர்ந்து நிற்குது, ஆன்மாவோடு சேர்ந்து நிற்குது, நம்மளுடைய ஆத்மாவோடு சேர்ந்து நிற்குது. நம்ம இறைவன் சொல்கிறோம்ல, ஏதோ ஒரு மறைமுகமாக ஒன்று இருக்கா இல்லையா? இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒன்று மறைமுகமாக எல்லாரும் ஏற்றிட்டு இருக்கு. அது நம்ம ஆத்மா கூட நம்ம சொல்கிறோம். அந்த ஆத்மா வரைக்கும் ஆதி வரைக்கும் யார் இருக்கா அப்படின்னா இந்த ஜீவன் என்ன இருக்குது, கனெக்ட் பண்ணுது. அப்போ ஜீவனை பற்றி நம்ம அறிஞ்சுக்கிட்டு ஜீவத்துக்கு தகுந்த முத்திரைகளை போட்டோம்னா அதை நம்ம ஸ்பிரிச்சுவல் முத்திரைன்னு சொல்லலாம், ஆன்மீக முத்திராக்கள் சொல்லலாம். மன ரீதியாக உடம்பு, அதாவது உடம்புல வியாதி இல்லை, ஆனால் நமக்கு வியாதி இருக்குது. நிறைய 100% உடம்புல வியாதி இருக்குது. ஆனால் உடம்புல என்ன பண்ணுறாங்க, வியாதியாக எனக்கு வயிறு பெருசாக போச்சு, எனக்கு ஆதி பெருசாக போச்சு, எனக்கு நடக்க முடியல. ஆனால் ஒரு விருந்தாடி வருது, ஒரு 5 பவுன் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா ஓடாமல் இருக்கிறவர் எல்லாத்துக்கும் முதல்ல ஓடுவார். அப்போ மட்டும் அந்த காலெல்லாம் வேலை செய்யும். இந்த மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா அதாவது உண்மையிலே உடம்புல என்ன இருக்காது, வியாதி இருக்காது, ஆனால் வியாதியாக படுத்திருப்பாங்க. ஏன்னா மனம் அந்த மாதிரி சொல்லி வச்சு. இப்போ இது வந்து ஜீவ தத்துவத்துக்கு நம்ம உள்ளே போய் அதுக்குரிய முத்ராக்களை போட்டோம்னா அப்போ அந்த மரபணுமான வியாதிகளெல்லாம் என்ன பண்ணலாம், குணப்படுத்திக்கலாம். ஸ்பிரிச்சுவலாக உள்ள விஷயங்களையுமே சரி பண்ணிக்கலாம். அப்போ 3 டாப்பிக்கை நம்ம வந்து மெயினாக என்ன பண்ணுவோம் இந்த செஷன்ஸில் நம்ம கொண்டு போகிறோம். உள்ளே வந்து பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ உடல் தத்துவத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா 96 தத்துவம் சொல்லுவோம். வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இப்படி இது அலுமினியம் சொல்லலாம். இப்படி மெட்டீரியல் வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை காப்பர் பலது சொல்லுவோம், நியான் கேஸ், இப்படி பல இதுன்னு சொல்கிறோம்ல. எல்லாமே என்னது, ஒரு பொருள். எல்லாமே என்னது, ஒரு பொருள். தனிமம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தனிமம் எத்தனை இருக்குன்னா 96 இருக்குது. இந்த 96 தத்துவமும் எதுக்குள்ளே அடங்கிருந்தா இந்த பஞ்சபூதத்துக்குள்ள அடங்கிடும். சொல்ல புரியுது அவங்களுக்கு? நம்ம 96க்கு 96 முத்ரா போட வேண்டாம், ஆனால் 96 முத்ரா இருக்கு. 96 இப்போ பரதநாட்டியம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பரதத்தில் வந்து 96 தத்துவத்தையுமே பயன்படுத்துவாங்க. கண்ணை கூட கண்ணு கூட என்ன பாருங்க மாறி மாறி அசையும், நிற்கணும், கண்ணால் மூவ் ஆகணும், கைகள்லாம் விளையாடுனா அந்த பரதத்தில் வந்து 96 தத்துவம் என்னவாகுது, ஃபங்க்ஷன் ஆகுது. அதான் உங்களுக்கு வந்து பரதம். இப்போ நம்ம 96 தத்துவம் நம்ம பண்ண முடியுமா? கழுத்தை ஆட்டுன்னு அப்படின்னா எத்தனை பேர் ஆட்ட முடியும்?
ஆட்ட முடியாது. நீங்கள் உடம்போட சேர்த்து ஆட்டுறீங்க. வெறும் நெக்கு மட்டும் பாருங்க, நெக்கு மட்டும், உடம்பு அசையக்கூடாது. கண்ணு மட்டும் அசைங்க, தலையே அசையுது. ஆனால் அதுதான் அசைவு. அதாவது பரதமே என்னென்னா அசைவு மொழி தான். பிரபஞ்சத்துடைய அசைவு மொழி தான் எனக்கு பரதம். பரதத்தில் பல முத்ராக்கள் இருக்குது, நம்ம அது பண்ண வேண்டாம். ஆனால் ஷார்ட்டாக பிரச்சனை இருக்குது, எப்படி நம்ம தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த 96 தத்துவத்தையும் 5 பஞ்சபூதத்துக்குள்ள அடைக்கலாம். எத்தனை எல்லாம் 5 பஞ்சபூதத்துக்கு. ஏன்னா இந்த 5 பஞ்சபூதம் தான் என்னவா இருக்குது, 96 தத்துவமாக இருக்குது. அதுதான் கிரியேட் பண்ணுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதம் வந்து காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் சொல்லுவோம். அதாவது 5 விதமான நம்மளுடைய ஒரிஜினல் கேரக்டர் உள்ள அடங்கியிருக்கு. இந்த 5 கேரக்டர் என்னவா இருக்குது, 5 பஞ்சபூதத்தோடு சேர்ந்துருக்கு. இந்த 5 பஞ்சபூதம் எதோடு சேர்ந்துருக்கு, ஹார்மோன்ஸோடு சேர்ந்துருக்கு. அந்த ஹார்மோன் இதோடு சேர்ந்துருக்கு, நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய எண்ணாலைகள் இதோடு சேர்ந்துருக்கு. அப்போ இந்த 5 நம்ம பார்த்து சரி பண்ணாலும் என்னவா இருக்கும், போதுமானதானே, போதுமானது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு அதிகமான வியாதிகள் வந்து உடம்புல வருது. உடம்புல தான் வருது. ஏன் உடம்புல வருதுன்னா அவன் உணவுல தான் அந்த உடம்பே இருக்கு. சரியா, உடம்புல தான் உடம்பு எவ்வளோ இருக்குது, உணவுல தான் இருக்குது. உணவுல இருக்கிறதுனால அவனுக்கு என்ன பண்ணுது, உணவு சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்கா எக்கச்சக்கம். பெரிய பெரிய ஆட்கள்லாம் எதில் கஷ்டப்படுறாங்க சொல்லுங்க, உணவுல கோடிக்கணக்காக இருக்குது சொத்து. ஆனால் என்ன செய்ய முடியாது, சுகர்னு வந்து 2 இட்லி மட்டும் 2 இல்லை. காலையில் ஒரு பேஷண்ட் சொல்லுவாங்க, இப்போ 14 வயசு தான் ஆகுது, ஒரு இட்லிக்கு மேலே திங்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் உடம்பு வச்சுருந்தாங்க. நம்மளால கான்செப்ட் அவங்களுக்கு நினச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம குண்டாகிறதுக்கு இட்லி தான் காரணம், அதெல்லாம் காரணம். அது வந்து நம்ம வேலை செய்யாமல் இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது தான் காரணம். இட்லி தின்னு நல்லா வேலை செஞ்சால் தான் சத்து கூட தான் செய்யும். அந்த கான்செப்டே என்னது, தப்பு தான். அப்போ நம்ம உணவுல தான் என்ன பண்ணுதுன்னா புரியாமல் சாப்பிட்றதுனாலையும், புரியாத பொருள்களை சாப்பிட்றதுனாலையும், சில சித்தாந்தங்கள், இது வெஜ்ஜு இது நான்வெஜ்ஜு அப்படின்னு புரியாத சித்தாந்தங்களை பேசுறதுனால தான் நம்மளுக்கு உடம்புக்கு எது தேவைங்கிறது யார் நிர்ணயிக்கணும், நம்ம தான் நிர்ணயிக்கணும். அது இன்னொருத்த சொல்கிறது, இன்னொருத்த சொல்கிறது நம்ம உடம்புக்கு என்ன வேணுமோ அதை நம்ம தான் வேணும். அப்போ அந்த மாதிரி யாருக்கு சாப்பிட்றது, இதனால தான் என்னவாகுது, உடம்புல டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வருது. மனிதனுக்கு எல்லா வியாதியுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டைஜஷன்லேருந்து ஆரம்பிக்கும், செரிமானத்துலேருந்து ஆரம்பிக்கும். ஒருத்தருக்கு எப்போ செரிமான கோளாறு வருதோ ஆட்டோமேட்டிக்காக வாயு கோளாறு வருது. வாயு கோளாறு எப்போ வருதோ அங்கங்கே புண்ணு வந்து, அங்கங்கே எப்போ புண்ணு வருது, அடுத்த ஸ்டெப் கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன்னா மலம் ஒழுங்காக இறங்காது, அதுக்குள்ளே போயிடும். ஒன்ஸ் மலம் ஒழுங்காக இறங்குனால எல்லா வியாதியும் என்ன உள்ளே வந்து இப்போ சிம்பிளாக மலம் இறங்கலை அப்படின்னு என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் சிம்பிளாக 4 பேர்லேயே அகலப்படுத்திட்டு நடுவில் ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம்னா இதுக்கு பேர் வந்து கழிவு முத்திரம். ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, ஒரு 1/2 மணி நேரம் போட்டோம்னா என்னவாகும், ஈஸியாக எல்லாமே வெளியில் போயிடும். ஆனால் நம்ம எத்தனை பேர் பண்ண போகிறோம், பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு 1/2 மணி நேரத்தில் உலகத்தை பிடிச்சிருவோம், இன்னும் நிறையா என்னெல்லாம் செய்யணுமோ அம்பட்டு செஞ்சுருவோம். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, 1/2 மணி நேரம் உட்கார முடியாது. அப்படியே உட்காந்தா கூட பெரியவருக்கு உட்காந்தா பக்கத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, போய் அதை வாங்கிட்டு வா, இதை சும்மா உட்காந்துருக்கீங்கன்னு கத்தி விட்டுருவாங்க. பல காரணங்கள். ஆனால் இந்த முத்ரா போட்டாலும் எனக்கு பேர் கழிவு முத்ரா. இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஈரோடு இல்லை, பவானி அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது, எனக்கு வந்து லிவர் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சுட்டாங்க டாக்டர், அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல, ஏதாவது வாய்ப்புகள் அங்கே வர்றதுக்கு இருக்கா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு இது கழிவு முத்ரா மட்டும் போடுங்க, 1 வாரம் போடுங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு 1 வாரம் கழிச்சு வரல. ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு ஃபோன் பண்ணுறாரு, இது ஸ்கேன் எடுத்தேன், லிவர் நல்லா இருக்குன்றாங்க, வேறு எதுவுமே அவர் செய்யலை, எனக்கு காசும் தரல, எதுவும் பண்ணலை, வரலை, கண்டிக்கலை. இந்த முத்ரா மட்டும் என்ன பண்ணியிருக்காரு, ரெகுலராக கரெக்டாக போட்டிருக்காரு. ஒரே வாரத்தில் என்ன ஆயிருக்கு, லிவரே சுத்தாரு. அதாவது அலோபதிக்கில் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் இதுதான் லிவர் ப்ராசஸ் தான். அதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து குணப்படுத்த முடியாது. லிவர் பிரச்சனைன்னு ஏன் வருது, நம்ம வந்து
நேரத்துக்கு சாப்பிடாம இல்லை நேரம் தவறி சாப்பிட்றதுனால இல்லை அதிகமாக சாப்பிட எல்லாமே எங்கே போய் உட்காருது, கல்லீரல் உட்காருது. இதுக்கு தான் இந்த விரதம் அப்படின்னு அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. ஆனால் விரதத்துக்கே நான் என் பிள்ளை படிப்புக்கு விரதம் வைக்கிறேன், எனக்கு என்ன காசு விரதத்துக்கு விரதம் வைக்கிறேன், அது இல்லை. விரதங்கிறது லிவரை சரி பண்ணுறதுக்கு தான் விரதமே வைக்கிறேன். இப்போ புத்தகங்கள் சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு ஏழைக்கு உணவு கொடுத்துடலாம் அந்த காசை வச்சு, ஒருத்தன் தாப்பட்டி அந்த இன்னொருத்தனுக்கு உணவு கொடுத்தானா, எல்லாமே ஸ்டோரி. விரதம் வந்து என்ன நடக்கும், லிவர் சுத்தமாகும். லிவர் சுத்தமானாலும் எல்லாமே சுத்தமாகும். இந்த முத்ரா போடுறப்போ லிவர் சுத்தம் பண்ணப்படும், லிவர் சுத்தம் பண்ணப்படும். இதனால அது சரியாகுது. இப்போ நம்ம பேசிக்க சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு முத்ரா போடுறதுன்னா திசைகள் கூட முக்கியம் தான். முத்ரா போடுறது என்னது, திசைகள் முக்கியம், நேரம் முக்கியம், எவ்வளவு நேரம் போடுறதுங்கிறதுமே முக்கியம். இதெல்லாம் முக்கியம். சில பேர் முத்ரா இப்படி வச்சு பார்த்துட்டு அதோட ஒன்றும் செய்யறாங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை. ஒரு முத்ரான்னா குறைஞ்சது 42 நிமிஷம் போடணும். குறைஞ்சது ஒரு மண்டலம் சொல்லுவாங்க, அதுதான் கரெக்டு. அதே இப்போ நம்ம வந்து எப்படி வைத்தியத்தில் டாக்டர் மூளைக்கு மாட்டாரு, ஒருத்தர் கிட்னி பார்ப்பாரு, ஒருத்தர் ஹார்ட்டு பார்ப்பாரு, கிட்னி கார்டு சொல்லுவார், அவருக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவார். இன்னொரு இப்போ சேர்ந்தெல்லாம் நிறைய என்ன பண்ணுறாங்க, ஒரு வைத்தியம் பண்ணுறாங்க. முன்னாடி தனித்தனியாக பண்ணிட்டு பேஷண்ட் என்ன இருப்போம் நீங்களே நினச்சிக்கணும். இந்த மாதிரி முத்ரா பிரிச்சும் போடுறோம். 10 நிமிஷம் போட்டுக்கலாம், 15 நிமிஷம் போட்டுக்கலாம். நாங்களாம் அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறோம். சரி 15 நிமிஷம் போடு அப்படின்னா அதுக்கப்புறம் போட மாட்டாங்க. சரி அதில் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசம் இருந்தால் அதுக்கப்புறம் அதே அப்படி நம்ம ஒரு முத்ரா போட்டு எவ்வளோ நேரம் போடணும், 42 நிமிஷம் போடணும். மேக்சிமமான முத்ராக்கள் வடக்கு நோக்கி போடுறது ரொம்ப நல்லது. வடக்கு நோக்கி போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வடக்குல இருந்து தான் எல்லா எனர்ஜியுமே வருது. ஒரு சில ரேரான முத்ராக்களை மட்டும் என்ன பண்ணலாம், தெற்கில் வச்சுக்கணும். அதே மாதிரி எல்லா முத்ராக்களுமே மேல் நோக்கி தான் இருக்கும். ஒரு சில முத்ராக்கள் மட்டும்தான் இப்படி கீழ் நோக்கி போடுது. ஒரு சில முத்ராக்கள் மட்டும்தான் கீழ் நோக்கி போடுது. இப்போ நம்ம கை வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் கையை எரிக்கிக்கிட்டு முத்ரா போடுறதே இருக்குது. கையை இலகுவாக வச்சு முத்ரா போடுறது இருக்குது. அப்போ முத்ரா நம்ம பயன்படுத்துகிறோம்னா பயன்படுத்துகிற விதத்துல என்ன இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அந்த முஸ்லிம்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் ஓதுறப்போ வந்து சுபானல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். சுபானன்னா பிரபஞ்சத்துக்கு நன்றி, அல்ஹம்துலில்லாஹ்னா எனக்கு பிடிச்சதுக்கெல்லாம் நன்றி, அல்லாஹ் இருந்தால் நீ தான் ஆண்டனி பெரியவன்னு இருக்கும். அது எப்படி பண்ணணும்னா இப்படி தான் பண்ணணும். இப்போ சுபானல்லா 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 ஒவ்வொரு மார்ஜினையும் தொடுது. 5 மேலே தொடுறாங்களே அப்படி, அப்போ என்னவாகுது, அவங்க எல்லாமே எல்லாம் முத்ரா போடுறாங்க. அப்போ தொழுகிறவங்களுக்கு என்ன கிடைக்குது, பவர் கிடைக்குது. டாக்டர் நீங்கள் கேட்பீங்க எப்படி பவர் கிடைக்குது, இதுதான் ஒவ்வொரு தொழிலும் அது பண்ணுவாங்க. இப்போ பண்ணுனா 5 முத்ராவும் என்னவாகுது, ஃபங்க்ஷன் ஆகுது. ஒவ்வொரு முத்ராக்களுக்குள்ள ஆக்கல் சக்தி ஃபங்க்ஷன் ஆகுது, காத்தல் சக்தி ஃபங்க்ஷன் ஆகுது, அழுத்தல் சக்தி ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ விரலை பண்ணால ஒன்றும் இல்லை. நம்ம காலை எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுறோம், இப்படி வெட்டி முடிக்கிறோம். 5 விரல் என்ன ஆகுது, அந்த விரலும் இது ஒரு முத்ரா தான். ஆக்சுவலி இது ஒரு முத்ரா தான். இப்போ நம்ம நிறைய கிளாஸ் நான் எடுத்துருக்கேன். இப்படி செஞ்சால் நம்ம சவுண்டாக சொல்லுங்க. நான் பேசுகிறேன், நீங்கள் பேசுங்க. லாங்குவேஜ் நம்ம பேச வேண்டியது. நம்ம பண்ணுனா பிரபஞ்சத்துக்கு தெரியும் என்ன பண்ணுறது. இதுதான் முத்ராவுடைய ஒரிஜினல் ஃபார்மேட். அப்போ நம்ம முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா பஞ்சபூதங்களை கம்யூனிகேட் பண்ணுறோம். இப்போ நம்ம பஞ்சபூதங்களை கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக உள்ளது ஃபஸ்ட்டு நிலம், அடுத்து நீர், அடுத்து நெருப்பு, அடுத்து காற்று, அடுத்து ஆகாயம். இது 5 பஞ்சபூதங்கள். இதே விரலில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நடுவிரலுக்கு பாருங்களேன், இந்த நடுவிரல் தான் ஆகாயம், எம்டி. நீங்கள் அந்த நடுவிரலில் எவ்வளோ தூரம் நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் எம்டி ஆகிடுவீங்க. உங்கள் பாடியில் எம்டினஸ் வரும், மைண்டு எம்டினஸ் வரும், பற்று நிறைய குறையும். ஜஸ்ட் ஆகாயம் குரல் போட்டால் ஒரு பிடிச்சிருந்தா. அது மட்டும் இல்லை, நமக்கே தெரியாத எவ்வளவோ இருக்குல்ல, பிடிச்சி வச்சுருப்போம். சின்ன வயசுலேருந்து வெளில சொல்ல முடியாமல் எவ்வளோ
எவ்வளோ விஷயங்கள் நம்ம முடிச்சு விட்டுருக்கோம் இல்லையா? மணி வச்சுட்டு அப்போ அது பூரா என்னவாயிடும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்படி நம்ம வைக்கிறது இல்லையா? ஆனால் இது பேர் இருந்தது ஆகாய முத்ரா. நடுவரில் வந்து என்னது ஆகாயம். அடுத்து வந்து நம்ம இதோட விளக்கங்கள் நம்ம பார்ப்போம், பேசிக்காக லைட்டாக போகலாம். சரிங்களா? அடுத்து நிலத்தை முக்கியமானது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இயங்குற பொருள் அப்படின்னு எடுத்தா 3 தான். என்னென்ன இயங்கும்னா நெருப்பு இயங்கும், நீர் இயங்கும், அடுத்து காற்று. இதைத்தான் சித்தவேதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பித்தம், கபம், வாயு அப்படின்ட்டு 3ஆக பிரித்து 3க்குமே என்ன பண்ணுறாங்க, நாடி பார்க்குறாங்க. இந்த 3 பார்த்துட்டால சரியாயிடும். ஏன்னா நிலம்ங்கிறது இருக்கணும், அது எல்லாத்துக்கும் உட்கார்றதுக்கு இடம் கொடுக்குறது. அதுதான் காந்த சக்தி, எல்லாத்தையும் இழுத்து வைக்கிறது. ஆகாயங்கிறது என்னது, எல்லாத்தையும் வெளியும் ஏற்றும் உள்ள அனுமதிக்கவும் செய்யும். எம்டியாக இருந்தால் தான் உள்ளே வர முடியும். ஸோ முதல்ல கிரியேட்டர் வந்து இந்த பிரபஞ்சத்தில் எல்லா பஞ்சபூதங்களும் எல்லா பொருள்களும் எங்கேருந்து தோன்றுச்சுன்னா ஆகாயத்தின் வழி தான் தோன்றுனது. உதாரணத்துக்கு நம்ம லோகங்கள் சொல்லுவோம், ஆதி லோகம், பரபிரம்ம லோகம், பிரம்மலோகம், சூரிய லோகம்னு சொல்லுவோம். இந்த லோகங்கள்லாம் எதுலேருந்து வருதுன்னா ஆகாய தத்துவத்திலிருந்து தான் வரும். இப்போ பரபிரம்ம லோகம் உருவாகணும்னு இடம் வேணும்ல. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா ஆதியில் உள்ள சக்தி அதிர்றதுனால தான் அமாவாசைன்னு இருக்கும். அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா அதிர்வு வலைகள் நிறையா இருக்குது. நீங்கள் அமாவாசைகள்லாம் முத்ரா போட்டிங்கன்னா அதிர்வுகள் நிறையாவே இருக்கும். ஒன்று ஒவ்வொரு அமாவாசையில் போடுற முத்ரா பௌர்ணமியில் போடுறது முத்ரா போடுறது வரும்போது இப்போ 15 நாள் சொல்கிறோமா, துவியை திரியை அப்படி சொல்லிட்டு வரோம்ல, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, இது எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பவர் இருக்குது. நீங்கள் அன்னைக்கு போடுற முத்திராடைய பவர் நேற்று இப்படி போட்டால் ஈஸியாக இருந்துச்சு, இன்றைக்கே இது ஏன் டஃப்பாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த நாட்களுமே என்ன பண்ணும், இதில் தான் பரபிரம்ம லோகக்காரங்க. அந்த பரபிரமே ஆகாயத்தில் தான் தோன்றுது. அடுத்து பிரம்மலோகம் தோன்றுது. பிரம்மலோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா உற்பத்திகளும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு லோகம். ஆண் பெண் இணைஞ்சு உற்பத்தி ஆகுது, எல்லாமே இருந்தது. இப்போ நம்ம ஒன்று நினைக்கிறோம் அப்படின்னா ஒன்று நல்லதான் நினைக்கிறோம், நல்லதோடு நிப்பாட்டிடுறோமா, அடுத்து வரும் ஒரு எதிர்மறை வரும். ஏன்னா பிரம்மலோகத்துடைய எஃபெக்டே அப்படித்தான். அதுதான் நடுவில் சுழிமுனையை பிடிச்சி போன்னு சொல்லுது. ஏன்னா எங்கேயாவது ஒரு பக்கத்துல இங்கிட்டு இருந்தால் இங்கிட்டு போக சொல்லுவோம், இங்கிட்டு இருந்தால் அதான் தண்ணிக்குள்ள இருந்தால் கரைக்கு வருவோம், கரையில் இருந்தால் தண்ணிக்குள்ளே போவோம். இதுதான் நடக்கும். இது வந்து பிரம்மலோகத்துடைய எஃபெக்ட். இது கிரியேஷன்ஸ். அடுத்து சூரியலோகம். சூரியலோகம் வந்து 3 ஆக்கல், காத்தல், அழித்தல், 3 விதமான சக்தி. நம்ம என்னதான் நினச்சிட்டு இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரை வாங்கி நம்ம போட்டிருந்தாலும் அது என்ன பண்ணணும், ஒரு நாள் என்ன பண்ணணும், விட்டுட்டு தான் போகணும். கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. ஏன்னா தத்துவமே அதுதான். சூரியலோகத்துடைய தத்துவமே ஆக்கிறோம், காக்கிறோம், முடிச்சு. எத்தனை பேருக்கு புரியும்? எத்தனை பேருக்கு புரிஞ்சாலுமே நம்ம என்ன பண்ண போகணும், அந்த தத்துவத்துக்குள்ளே தான் கிடப்போம். மீண்டும் ஆக்குவோம், மீண்டும் காத்துக்கிட்டு கிடப்போம், மீண்டும் அது காரணம் போயிடும். இப்படியே பார்த்தீங்கன்னா 5 வயசுல ஒரு விஷயம் நடந்திருக்கும், 10 வயசுல ஒரு நடந்திருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் 50 வயசாக இருந்தீங்கன்னா எவ்வளோவெல்லாம் இழந்திருக்கீங்க. அப்போவாது நம்ம நிம்மதியாக இருக்குமா, இருக்கணும். அடுத்து நம்ம ஆக்கும் நம்மலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்கும். எவ்வளோ காலம் வரைக்கும் இருக்க போகிறோமோ அவ்வளோ காலத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், ஆக்கிக்கிட்டே தான் இருப்போம். அதான் வந்து சூரிய லோகத்தோட தத்துவமே அதுதான், சூட்சும தத்துவம் அதுதான். இதை புரிஞ்சுட்டா அடுத்த ஸ்டெப் போயிடும். அப்போ ஆகாயங்கிறது என்ன அப்படின்னா எல்லா தோற்றங்களுக்கும் அது ஒரு வழியாக இருக்குது. அது ஒரு வழி, அதான் சென்ட்ரல் வச்சு ஆகாய முத்திரா நம்ம போட்டோம்னா அது மோஸ்ட் பவர்ஃபுல் முத்திரா. அதாவது நம்ம ஸ்பிரிச்சுவல் லைனுக்கு போனாலும் சரி, உலக வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை மறந்து இருக்கணும்னு சரி, ஆகாயத்தை போட்டோம்னா நல்லா தூக்கம் வரும். இப்போ ரத்த ஓட்டம்லாம் ஓடாமல் ஸ்லக்கிஸாக அடைச்சி போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம், ஆகாசம் இந்த வைரஸ் பயமாக இருக்குது பாருங்க, அவங்களாம் ஆரம்ப கட்டங்களில் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு போயிடும். முற்றிட்டா வேறு வழி இல்லை, கட் பண்ணி தான் போடணும். இல்லை முடக்கு பயிற்சி பண்ணி ஒரு 15-20 நாள் நல்லா ட்ரெயினிங் கொடுத்து பண்ணோம்னா செட் ஆகிடும். ஆனால் ஆரம்ப காலங்களே நமக்கு வேர்க்கை வேணா தொட்டுக்கால் கீழே சதையில் அந்த நரம்புகள் வந்து சுருண்ட மாதிரி இருக்குது. அது வந்து வெயின்னு சொல்லுது, ரத்த ஓட்ட பாதைகள் சுருண்டு இருக்கும். அதெல்லாம் என்ன மாதிரி இதில் வந்து போகும். அது மட்டும் இல்லை, பாடி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும்.
நீங்கள் ஆகாஷ் முத்ரா 40 நிமிஷம் போட்டிங்கன்னா மூட்டு வலி அந்த வலி என்னமோ வலி சொல்லிட்டு போகல, எனக்கு அங்கே பிடிச்சிருந்து 40 நிமிஷம் தொடர்ச்சியாக போட்டு பாருங்க. இந்த ஒரு வாரம் அடுத்த வாரம் கிளாஸு, இந்த அடுத்த வாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், 2 முத்ராவை ஃபாலோ பண்ணலாம். ஒன்று ஆகாய முத்ரா, இன்னொன்று வந்து அபான முத்ரா. அபானம் எப்போ டைம் கிடைக்குதோ ஆகாய முத்ரா பண்ணுங்க, காலையில் இல்லைன்னா சாயந்தரம் அபான முத்ரா 40 நிமிஷம் ஆனால் 42 நிமிஷம் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் இந்த முத்ராவுடைய எஃபெக்ட் என்னவாகும் தெரியும். நம்ம நிறைய பேர் முதல்ல படித்தவங்க திரும்பி படிக்கிறீங்க, சில பேர் புதிய ஆட்கள் வந்துருக்கீங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை உணரணும்னா செஞ்சு பார்க்கணுங்க, செஞ்சு பார்க்கணுங்க. சும்மா அப்படியே வந்துடும்னா அதெல்லாம் வராது. எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு முயற்சி பண்ணணும், அதுக்கு நேரம் கொடுக்கணும், அதை பயிற்சியாக பண்ணாதான் அது கிடைக்கும். இல்லைன்னா இது ஒரு நார்மல் ஒர்க்காக நடந்து முடியும். சரிங்களா? அப்போ ஒரு ஆகாய முத்திரை போட்டாலே இவ்வளோ விஷயம். ஒருத்தருக்கு ரொம்ப மெமரி லாஸ் இருக்குன்னா போட வேண்டும். ஏன் இருக்கிறது மறந்து போயிடும். நான் குடும்பத்தில் நான் சீரியஸாக இன்னும் நிறையா உழைக்கணும், நான் நிறையா பேருக்கு நான் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணக்கூடாது, ஆகாய முத்திராவை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா லைஃப் வந்து பற்ற குறைச்சிடும். ஏன்னா ஒரு முத்ராவில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நமக்கு எது தேவையோ அதை நம்ம பயன்படுத்தணும். அப்போ நம்ம ஒரு ஆகாய முத்ரா போடுறோம்னா இன்னும் என்ன பண்ணலாம், முத்ரா போடுறப்போ கண்ணை மூடிட்டு ஆகாயத்தை நினச்சிக்கலாம். கண்ணுக்கு தெரியுது தெரியல, ஆனால் நமக்குள்ளேயே என்ன இருக்குது, ஆகாயம் இருக்குது. அப்போ கண்ணை மூடிட்டு ஆகாயத்தை ப்ளூ கலர் வானத்தை நினைச்சிட்டு போட்டால் பவர் என்னவாக இருக்கும், கூட தான் இருக்கும். நீங்கள் எப்போ தூங்குனீங்க எப்போ எந்திரிச்சிங்கன்னே தெரியாது. ஆனால் முத்ரா மட்டும் வச்சுக்கோங்க, நீங்கள் கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடுவீங்க. இந்த ஆகாய முத்திராவில் தான் நிறைய பேர் வேகமாக காணாமல் போவாங்க. அது மட்டும் இல்லை, ஆகாய முத்திரா போட்டுட்டு நீங்கள் பத்மாசனம் போட்டு சில பயிற்சிகள் இருக்குது, அதை பண்ணால் பாடியை என்ன பண்ணுவாங்க, லிஃப்டாக ஈவன் நம்ம உட்காந்து இந்த எனக்கு நடந்த விஷயங்கள் நடந்த விஷயம் காருமே ரைட் என்னவே இருக்குது. ஒரு கால் இது தூக்கி 2 செவத்துலையும் முட்டி திட்டு வாங்கி தான் நடந்துருக்கு. நம்மளோட அது முடியாது. இப்போ நம்ம பாடிக்குள்ளேயே ஆகாயம் சமயத்தில் வெளியிலையும் ஆகாயம், இது ஒன்றும் கலந்து. ஸோ முத்திரை போட்டு அந்த மாதிரி போடணும். அப்போ தான் அது பவர் தெரியும். அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம், வாயு முத்திராவை பார்க்கலாம். ஏன்னா உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை மனுஷனுக்கு. உயிர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உயிர் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த உயிருக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா பிராணம். உயிருக்கு என்ன பேர், இன்னொரு பேர் பிராணம். நம்ம சுவாசிக்கிறோம்ல காற்று, ஆக்சிஜன் எல்லாம் சுவாசிக்கிறோம், அது வந்து பிராணம். வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். உயிர்ங்கிறது பிராணம். சரியா? பிராணாக்கு என்ன சக்தி இருக்குன்னா எல்லா சக்தியும் இருக்குது, எல்லாமே அதில் கிரியேட் பண்ணலாம். ஆனால் ஒரு ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோமா, ஆத்மான்னு சொல்கிறோம், ஆன்மான்னு சொல்கிறோம். இந்த ஆன்மாவுடைய முழு பவர்னு எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா உயிர்க்குள்ள. அதுதான் பிராணம். இந்த பிராணம் நம்ம உடம்புக்குள்ள உள்ள வருது அப்படின்னா வெறும் மூக்கு வழியே வராது. மூக்கு வழியே வந்தால் நம்ம வந்து நிறைய நேரம் நம்ம மூச்சுக்கு சுவாசம் இருக்கமா இருக்கவே தெரியாது. திட்டுறப்ப நின்றுக்கணும், ஒருத்தர் மேலே கோவப்படுறப்ப நின்றுக்கணும், அழுகிறப்ப நின்றுக்கணும். கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா சுவாசம் இருக்காது, அரைச்சிதான் இருக்கு, அரைச்சிதான் நிற்கும். அப்போ எப்படி நீங்கள் உசுரோட இருக்கீங்க அப்படின்னா பிராணன் வந்து உங்கள் உச்சந்தலையில் இருக்குது, உடம்புக்குள்ள என்ன ஆகிட்டு இருக்கு, எல்லாம் பாஸ் ஆகிட்டு. அது என்ன பண்ணுது, அதுதான் 10 வாயுவாக உடம்புல பிரிஞ்சு 14 வாயுக்களாகவும் வேலை செய்யுது, 10 வாயுக்களாகவும் அது வந்து வேலை செய்யுது. எது? பிராணம். ஒரு பிராணம் பிரிஞ்சுச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னா 5 வாயுவாக பிரிஞ்சு. ஃபஸ்ட்டு என்ன பிரிஞ்சிடும்? 5 வாயு. எப்படி பிரியும் அப்படின்னா, இப்போ வந்து பிராணவாயுங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்முடைய செல்களை புதுப்பிக்க பயன்படும். அது மட்டும் இல்லை, அந்த தூண்டுதல் இயக்க சக்தி உருவாகும். எது? பிராணம். அடுத்து அந்த பிராணன் உள்ள இந்த இதெல்லாம் உருவாக்கிட்டா அது ஒரு எண்டு பாயிண்ட் பெறணும்ல. அப்போ அந்த பிராணனே ஒரு வாயுவை உருவாக்குது, அது அபானம். அது என்ன வாயு? அபானம்னா அடுத்தது. அபானம் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும், பிராணன் வந்து ரொம்ப இலகுவாக இருக்கும். நீங்கள் பிராணனை மட்டுமே முடிச்சிங்கன்னா மேல் நோக்கி போயிடுவீங்க, அபானம் மட்டும் முடித்தா கீழ் நோக்கி போயிடுவீங்க. இதில் தான் பாடியை வந்து ஏற்றுறது இருக்கிற ரகசியங்கள்லாம் பின்னாடி. அப்போ பிராணனு அபானம்
அபானம். அபானம் வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கீழ் வழியாக தான் போகும். ஏனஸ் வழியாக தான் என்ன வரணும், அபானம் பொதுவாக போகணும். பிராணன் எப்படி வரணும், இங்கே தான் வரணும். நம்ம நிறைய பேருக்கு அபானம் வாய் வழியாக வரும். அபானம் என்ன வருது, வாய் வழியாக வருது. ஏன்னா கீழே போகிறதுக்கு நம்ம என்ன கொடுக்கல, அதுக்கு ஃப்ரீனஸ் கொடுக்கல. அங்கே ஆகாய தத்துவம் கம்மியாக இருக்குது. அங்கே என்ன இருக்கு, ஆகாய தத்துவம் கம்மியாக இருக்குது. அதனால அது காற்று என்ன வரல, கீழே போகலை. அப்போ மேலே ஏறும். மேலே ஏறி என்ன பண்ணணும், சும்மா இருக்கும்போது அதுக்கு அழுக்கெல்லாம் சேர்த்து நம்ம லஞ்சோட பாதையில் ஃபுல்லாக ஆக்கி ரத்தத்துலேயும் கலந்து எல்லாம் சேர்ந்து வெளியில் வரும். இதை நிறைய பேருக்கு அதான் இருக்குது. அதில் தான் என்ன வருது, அல்சர் ஆகிறது, இதாகிறது, மூக்கு அடைச்சிக்கிறது, ஈவன் சளி பிடிக்கிறதுக்கே நிறைய காரணம் இந்த அபானம். இந்த இருமெல்லாம் வருதுன்னா நிறைய காரணம் அபானம். அப்போ பிராணனுக்கும் முத்ரா இருக்கு, பிராணனுக்கு முத்ரா இருக்கு, அபானனுக்கும் முத்ரா இருக்கு. இப்போ நான் சொன்னேன் ஆகாயத்துக்கு முத்ரான்னு சொன்னேன். என்ன சொன்னேன், நடுவரில் சொன்னேன். இப்போ அடுத்து பஞ்சபூதம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாயுவை பற்றி பேசிட்டு இருக்கோம். வாயுங்கிறது ஆள்காட்டி வரும். இது நம்ம ஆற்றம் இல்லை. இது ஆற்றம்னா என்ன இருக்கும், ரெண்டு பேர் நம்ம சொல்கிறோம் உயிர் ஊசலாடுது. புரிஞ்சது அவங்களுக்கு? ஏன்னா இது வந்து காற்று, உயிர் காற்று, உயிர் காற்று. உயிர் வந்து என்ன ஆகுது, ஊசலாடுது. இப்படி பண்ணால் சுற்றுது, சக்கரை சுற்றுது. இது கிருஷ்ணன் சக்கரத்தை வச்சுருக்காரு, அது சுழற்சி. இது இப்போ சுழந்துக்கிட்டு இருக்குன்னா நமக்கு என்ன இருக்குது, உயிர் நல்லா இருக்குது. இப்படி இப்படி ஆடுதுன்னா சிங்கிலிச்சுமா ஆடி பாருங்க, கிருஷ்ணன். நீங்கள் ஒரு வளையல் அப்படி விரலில் மாட்டிட்டு அப்படி சுற்றுறீங்கன்னா உங்களோட கான்சியஸ் லெவலில் பார்க்கலாம். எனர்ஜி இருந்தால் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் முதல்ல இப்படி ஆட்டிக்கலாம். அப்புறம் இப்படி ஒன்று ஃபிங்கர் மட்டும் எவ்வளோ தூரம் நீங்கள் ஆக்ஷன் கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் பிராண சக்தி என்ன வாங்கணும், கூடும். இன்னொன்று பிராண முத்ரானே இருக்குது. இப்போ இது வந்து நம்ம வாய்க்குன்னு சொல்லிட்டோம், பொதுவாக உள்ளது. இதை இப்படி சேர்த்து வச்சா சின்முத்திரம்பாங்க, இதை இப்படி வச்சு கும்பிடுனா சின்மய முத்ரா கும்பிடுங்க. இதில் நிறையா இருக்குது, ஞான முத்ரா அப்படிலாம் நிறையா இருக்குது. இப்போ நம்ம வந்து வாயு பற்றி நம்ம காமனாக நம்ம பேசிக்கிறோம். பிராணன் அபானம் அப்படிங்கிறது. இப்போ பிராணன் அப்படி சொன்னால் என்ன சொன்னால் நம்ம உடம்புல தூண்டுதலை ஏற்படுத்துறது, ஆக்ஷன் செயல்படுறதுக்கு அதை நம்ம உதவுன்னு சொன்னோம். அபானம் என்ன பண்ணுது, கெட்டதுகளால் என்ன பண்ணுது, வெளியே. இந்த பிராணன் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்படின்னா அதுக்கு பிராண முத்ரானே ஒரு முத்ரா அப்படின்னது பிராண முத்ரா. இந்த 3 விரல் பிடிச்சிக்கிறோம். இந்த 3 பெருவிரல், சுண்டு விரல், மோத விரல் 3ஐயும் பிடிச்சிட்டு ஆள்காட்டி விரல் இருக்கிறது பிராண முத்ரா. இது இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு கண்ணை மூடணும்னா பிராணசக்தி என்னவா இருக்கும் நம்ம உடம்புல. எல்லாரும் கேட்குது இல்லைப்பா, ஸ்லோவாக இருக்கா, அது கூட வச்சிருக்கணும். அங்கே தான் இருக்கணும், வீட்டில் இல்லை. ஜி உங்க சவுண்ட் கிளியரா இருக்கு, பட் பேக்ரவுண்ட்ல காத்து சவுண்ட் வந்துட்டு இருக்கு ஜி. என்ன கொஸ்டின்ப்பா? ஃபேன் ஓடுற சவுண்ட் கேக்குது ஜி, வேற ஒண்ணும் இல்ல ஜி. உங்க வாய்ஸ் கிளியரா இருக்கு, ஃபேன் ஓடுற சவுண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா கேக்குது ஜி. ஜி இப்போ கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இப்போ பாருங்க, ஓகேயா? கரெக்டா இருக்கு ஜி, சூப்பரா இருக்கு ஜி. ரைட், இல்லை ஒரு பிரச்சனை இல்லை. யாருன்னா வாழ்க்கை. ரைட். இது வந்து என்னது, பிராண முத்ரா. இப்ப ஏதாவது விடுபட்டதுல ஏதாவது டவுட் இருக்கா, கேட்டுக்குங்க. மக்கள் கேள்வி கேட்கல மட்டும் ரொம்ப சைலண்ட் ஆயிடுவாங்க. இப்ப டவுட் அதாவது கேட்காம இருந்துச்சுன்னா, ஏதாவது கேட்காம இருந்திருக்கா, புரியாம இருந்திருக்கா? ஜி வணக்கம் ஜி. நல்வாழ்த்துக்கள் ஜி. நல்வாழ்த்துக்கள் ஜி. அஞ்சனா என் பேரு. வாயு முத்ரா வந்து ஆள்காட்டி விரல் தானே ஜி? வாயு முத்ரா ஆஹ் அதான் உயிர். இது வந்து உயிருக்குன்னு உரியது, வாயுக்குன்னு உரியது. இதுல பல பிரான்சஸ் இருக்கு. சரிங்க ஜி. இப்படி போட்டா சின்முத்ராங்கிறது வந்து நம்மளுடைய இதயத்துக்கு காத்து வரும். இதே உள்ளடிக்கு பாத்தீங்கன்னா காத்து ரொம்ப உள்ள கூடி வரும். நம்ம அதை பேசலாம். நம்ம வாயுவை வந்து
10 வாய்க்கலா இருக்கிறதுல நம்ம 5 வாய்க்கல இப்ப நம்ம பேசுறோம். சரிங்க அது ஜி. உடம்புல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட யூஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பேசுறோம். இதுல சரிங்க ஜி. ஃபர்ஸ்ட் நம்ம பிராணமுத்ரா எடுத்திருக்கிறோம். பிராணமுத்ரா இந்த மாதிரி. சரிங்க ஜி, இது நன்றி ஜி. வந்து நம்ம எப்பெல்லாம் டயர்டு இருக்கோ, எப்பெல்லாம் நமக்கு இயலலையோ, எப்பெல்லாம் மயக்கம் வருதோ, அந்த கண்டிஷன்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிராணமுத்ராவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவாங்க கிட்னில ப்ராப்ளமா இருக்கு, எங்க ப்ராப்ளம்ங்கிறாங்களோ அந்த உறுப்பை நினைச்சிட்டு என்ன பண்ணலாம், போடலாம். இல்ல காமனா தூக்கி ஆகாயத்தை மட்டும் நம்ம நினைச்சிட்டு இதுல பிராணமுத்ராலய நம்ம சுவாசம் மெதுவா ரொம்ப எவ்வளவுக்கு மென்மையா பண்றோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணும், இந்த பிராணமுத்ரா வேலை செய்யும். ஓகேங்களா? அடுத்து வந்து அபான முத்ரா. அபான முத்ரா அப்படிங்கிறது கழிவுகள்லாம் நீக்கிறது அப்படின்னு சொன்னேன். அது வந்து பாருங்களேன், இதுதான் இந்த மாதிரி, அதாவது மான் கொம்பு மாதிரி நடுவரில் ரெண்டுமே உள்ள வச்சுக்கிறோம். இதை வந்து நீட்டுறோம் 2 கையில. இது வந்து என்னன்னா அபான முத்ரா. இதுல வந்து ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உட்கட்டாசனான்னு ஒரு ஆசனா இருக்கு. அதாவது நம்ம வந்து நின்றுட்டு உட்கார்ற மாதிரி, முட்டுக்காலை மடக்கி உட்கார மாதிரி காலை நீட்டி உட்கட்டாசனா, நான் உங்களுக்கு பிக்சர் போட்டு விடுறேன். முத்ரா உட்கட்டாசனா போட்டு விடுங்க. அந்த உட்கட்டாசன பொசிஷன்ல இந்த அபான முத்ரா போட்டோம்னா பேக் பெயின்லாம் பயங்கரமா குறையும். உட்கட்டாசன பொசிஷன்ல போட்டோம்னா பேக் பெயின் மட்டும் இல்ல, நல்லா நம்ம ஸ்பைனல் கார்டுவே என்னவாகும், நல்லா எரெக்ஷன் ஆகும். இந்த மோஷன் ப்ராப்ளம், வாய் ப்ராப்ளம், அடிவயத்தில் உள்ள அடைப்புகள், இது எல்லாமே என்னவாகும், அபான முத்ரா போட்டு உட்கட்டாசனம் போட்டா ஈவன் ஹார்ட் ப்ராப்ளம். அதாவது அபான முத்ராக்கு மட்டும் ஸ்பெஷல் என்னன்னா, என்ன வியாதி குறையுதுன்னு கணக்கு கிடையாது. முத்ராக்கள்ல 2 முத்ரா ரொம்ப சிறப்பான முத்ரா. ஒண்ணு சின்முத்ரா. சின்முத்ரா இது பேர் வச்சாலும் அழகு, அப்படிதானே? நீ சின்முத்ரா போட்டிருந்தாலும் நீ என்னவாயிடுவ, அழகாயிடுவ, சூப்பராயிடுவ. சேர்த்து வச்சுக்கணும், அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். இந்த முத்ராவுக்கும் அபான முத்ராவுக்கும் என்ன சிறப்புன்னா, என்னென்ன வியாதி குறையுதுன்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளவு வியாதி குறையும். இவன் உட்கட்டாசனம் போட்டு எவ்வளவு இருந்துச்சு பண்ணணும்? 48 நிமிஷம் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் பண்ண. உட்கட்டாசனம் போட்டு நீட்டிட்டு உனக்கு எவ்வளவு முடியுமோ வச்சுக்க. எனக்கு முத்ரா மட்டும் மாத்த வேண்டாம். எப்ப உட்கார்ந்து சேர்ல உட்காந்துக்க, அப்புறம் திருப்பி உட்கட்டாசனம் போட்டுக்க. அப்படி கூட பண்ணிக்கலாம். சரி, ஆசனம் மாஸ்டர்னா அவங்க போட்டுருவாங்க. மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆரம்பத்துல. ஆனா போக போக என்னவாகும், கூடிடும். அப்ப பிராண முத்ராக்கு சொல்லியிருக்கிறேன், பிராணனுக்கு சொல்லியிருக்கேன், அடுத்து அபானனுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து இன்னொரு வாயு இருக்கு, சமான வாயு. என்ன வாயு? சமான வாயு. பேர்லயே பாருங்க சமான வருது. சமான. இப்ப உதாரணத்துக்கு நம்ம உடம்புல வந்து நம்ம எது சாப்பிட்டாலும், வீடியோ வருதுன்னு பாத்துக்கங்க, எது சாப்பிட்டாலும் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, செரிமானம் ஆகணும்ல. செரிமானம் ஆகணும்னா பொதுவாக நம்ம சாப்பிட்ற பொருள்ல 3 வகையான பொருள் முக்கியமான பொருள். என்னென்னது? ஒன்று கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து. அடுத்து ஃபேட், கொழுப்பு சத்து. சரிங்களா? அடுத்து புரதச்சத்து, புரோட்டீன். இது 3மே என்னது? முக்கியமான சத்து. இந்த புரோட்டீன் நிறைய பேர் நாங்க சத்து மாத்திரை எழுதி கொடுப்போம். பிகாம்ல என்ன ஏற்கனவே குண்டா இருக்கேன், எனக்கு சத்து மாத்திரை வேணாம்பாங்க. பிகாம்லஸ்க்கு சத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க சொல்ற சத்துக்கு இந்த உடம்புக்கும். அது வந்து எப்படின்னா ஸ்ட்ரென்த்துங்கிறது வேற, சத்துங்கிறது வேற. சத்துங்கிறது என்னன்னா, புரதச்சத்துன்னா செங்கல் மாதிரி. ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு எப்படி செங்கல் உதவுதோ, அதே மாதிரி நம்ம பாடியில மசில்ஸ், சதைகள், இதெல்லாம் ஸ்ட்ரென்த் பண்றது என்னது? புரதச்சத்து. இப்போ கொழுப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம கை கால ஈஸியா தூக்கணும்ல, நம்ம மிஷின் யூஸ் பண்றதுக்கு லூபிரிகன்ட் ஆயில் யூஸ் பண்றோமா, அதுதான் இது. கொழுப்பே சாப்பிடக்கூடாது மொத்தமா நிப்பாட்டினா என்னவாகும்? நிறைய பேர் கொழுப்பு சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் போட்டு நிப்பாட்டுறாங்க. அதெல்லாம் தப்பு. கொழுப்பெல்லாம் என்ன பண்ணணும்? இறைவன் படைப்புல எதுவுமே வீணாக்கல. எங்கே எப்படி பயன்படுத்தணுங்கிறத கணக்கே ஒழிய இது சாப்பிடணும் அப்படின்னா ஒரு கணக்கு கிடையாது. கொழுப்பு எதுக்கு சாப்பிடணும்னா, ஃப்ரீ மூவ்மெண்ட், எல்லாமே ஃப்ரீயா இருக்கணும். எப்படி அசைச்சாலும் என்னவா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணுங்கிறதுக்கு தான் கொழுப்பு, ஃபேட் எல்லாமே மூவ் ஆகும் இடம். சரிங்களா? அடுத்து கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட் தான் பேசிக் பொருள். இப்ப நம்ம சிவம்னு சொல்றோமா, சிவம்ங்கிறது எதோட சேர்ந்தது? கார்போஹைட்ரேட்டோட சேர்ந்தது. விஷ்ணு அப்படின்னு சொன்னா கொழுப்போட சேர்ந்தது. அப்போ நான் விஷ்ணுவையே சாப்பிடறேனா அப்படின்னு அது வந்து கொழுப்போட சேர்ந்தது. சரிங்களா? புரதம்னா பிரம்மாவோட சேர்ந்தது. ஏன்னா அது உற்பத்தி. அப்போ
3 பேரும் ஆளுக்கு ஒரு பொருளை வச்சிருக்கிறாங்க. நான் இதுதான் சொல்லிட்டு. அப்ப கார்போஹைட்ரேட் என்ன பாத்தீங்கன்னா மனரீதியா உள்ள விஷயங்கள், மூளையில் உள்ள விஷயங்கள், நமக்கு உடனே சக்தி கிடைக்கணும். நீங்க காலையில கஞ்சி குடிச்சு பார்த்துருக்கீங்களா? உடனே எனர்ஜி ஆகும். கஞ்சி துவையில சின்ன அடிச்சிங்கன்னா அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் எனர்ஜி பயங்கரமா இருக்கும். ஏன்னா கார்போஹைட்ரேட் உடனே சக்தியா மாறிடும், எனர்ஜியா மாறிடும். நம்ம உடம்புக்குள்ள எப்படி இப்ப சூரியன் வருது இல்ல, சூரியன்னா சிவத்துடைய தன்மை தான் என்னவாகுது, விரிஞ்சு சூரியனா வருது. அப்ப சிவம்ங்கிறது கார்போஹைட்ரேட். நீங்க சாப்பிட்ற அந்த கார்போஹைட்ரேட் உடைஞ்சு அது சூரிய சக்தியா மாறி உடம்பு பூரா என்னவாகுது, பரவுது. அதனாலதான் வெள்ளைக்காரன் கும்பிட்டுக்கோணு கஞ்சிய 1000 ரூபா 1000 ரூபாய்க்கு ரோட்ல வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஆளுகளும் நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா தெருக்கல்ல நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க சாப்பிட்ற மாதிரி அங்கேயுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. வேப்பங்குச்சியெல்லாம் பாத்தீங்கன்னா சரி டாபிக் போயிடும். அந்த மாதிரி நம்ம கஞ்சியில அவ்வளவுன்னா அது கார்போஹைட்ரேட் சரிங்களா. இப்ப இப்படிப்பட்ட 3 உணவுமே நம்ம உடம்புக்குள்ள சமமான நிலையில இருக்கணும். எப்படி இருக்கணும்? சமநிலையில இருக்கணும். சமநிலையில இருந்தாதான் அது ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். பட் நமக்கு சில சமயத்துல கொழுப்பு உணவு தான் கிடைக்குது, சில சமயத்துல கார்போஹைட்ரேட் தான் நிறைய கிடைக்குது, சில சமயத்துல புரதம் தான் நிறைய கிடைக்குதுன்னா இப்ப அதை சரி பண்ணணும்ல. அதுக்குதான் சமான வாயுன்னு பேர். அது பேர் என்னது? சமான வாயு. 5 பஞ்சபூதங்களையுமே சமப்படுத்தக்கூடிய தன்மை. இப்போ 5 விரல் இருக்கா, 5 பஞ்சபூதமா மொத்தமா ஆக்கிற வேண்டியது. இதுக்கு பேர் என்னது? சமான முத்ரா. குழந்தைங்களை கொஞ்சம்னா எப்படி கொஞ்சம்? ஏன்னா நம்ம மொத்த பஞ்சபூதத்தை என்ன பண்றோம், நம்மகிட்ட உள்ள சக்திகளை அனைத்தையுமே அந்த குழந்தைகிட்ட கொடுக்கணும். இந்த பயிற்சி பண்ற கூட எப்படி பண்ணுவோம், எல்லா பஞ்சபூதமே என் உடம்புக்குள்ள போ, அதுக்கு இப்படி கையை நீட்டி இப்படி பண்ணல, இப்படி பண்ணிட்டு அப்புறம் இப்படி பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா என்னவா இருக்கும், எல்லா மூவ்மெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா வரும். இதுக்கு பேர் என்னது? சமான முத்ரா. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, சங்கல்ப முத்ரா. இப்ப முத்ராக்குள்ள 2 விஷயம் இருக்கு. நம்ம தேவைகளுக்கு பயன்படுத்துறது. சங்கல்பம்னா என்ன? வேண்டுதலுக்கு இன்னொரு முத்ராவும் இருக்கு. குபேர முத்ரான்னு ஒரு முத்ரா இருக்கு. குபேர முத்ரா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அன்றாட தேவைகள். இன்னைக்கு நம்ம ட்ரெயினை விட்டுருவோமோ அப்படின்னு பயப்படுறோம், கொஞ்சம் முத்ரா போட்டோம்னா கொஞ்சம் நிற்கும். இன்றைக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. எல்லா வாழ்க்கையும் நீங்க செஞ்சு மட்டும் பாருங்களேன். குபேர முத்ரா மோர் பவர்ஃபுல். அதிசயம்லாம் நிறைய நடக்கும் குபேர முத்ரா மட்டும். இடமே கிடைச்சிருச்சு. அதான் இது வரைக்கும் எனக்கு ட்ரெயின்ல போய் தூங்குறதுக்கு இடம் கிடைக்காம இல்லை. நான் மணியோட ஒரு நாள் ஈரோடு போனேன், டிக்கெட் இல்லை. ஈரோடு வரைக்கும் நான் ஒரு சீட்டை படுத்து கிடந்தேன். அது ஏன் சீட்டு இல்லை. ஈரோடு இறங்க போறப்ப ஒருத்தர் சொல்றாரு, சார் இங்க இறங்குறீங்கன்னா நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு. இது ஏன் சீட்டு தான் அப்படின்னாரு. மதுரையில ஈரோடு வரைக்கும் நின்றுகிட்டே வந்திருக்காங்க. அவரு ரொம்ப நல்லவரா இல்ல இந்த முத்ரா வேலை செஞ்சா எப்படியோ இடம் கிடைச்சது. இது அவசர தேவைகளுக்கு யூஸ் பண்றது என்னது? குபேர முத்ரான்னு பேர் இருக்குது. இன்னொன்று சங்கல்ப முத்ராங்கிறது. இப்ப நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, டாக்டருக்கு படிக்கணும், எதுக்கு படிக்கணும், அவங்க இப்படி வாழணும் நீண்ட காலம், எதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? சங்கல்ப முத்ரா. அப்போ இதை சமான முத்ராவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், உடம்பும் சமான யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல சங்கல்பத்துக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னது? சமான முத்ரா. அடுத்த முத்ரா இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான முத்ரா. அது வியான முத்ரான்னு பேரு. ஞான முத்ரா. 2 விரல நம்ம நீட்டுறோம். ரொம்ப சிம்பிள். 2 விரல என்ன பண்றோம்? ஃப்ரீயா நீட்டுறோம். 3 விரல என்ன பண்றோம்? தொட்டுக்கிறோம். இது வெறும் வியான முத்ரா. வியான முத்ரா. இப்ப நம்ம இருக்கோம்ல, எறும்பு தன்னோட எத்தனை கிலோ தூக்குது தெரியுமா? 50 மடங்கு. இப்ப நம்ம 100 கிலோ இருக்கிறோம், 420. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல. நம்ம 100 கிலோ இருந்து 100 கிலோ நம்மளால ஒழுங்கா தூக்க முடியுதா? தூக்க முடியல. ஆனா எறும்பு தன்னை விட 50 மடங்கு தூக்குது. ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு? வியானம் வாயு ஜாஸ்தியா இருக்கு. வியானம் ஜாஸ்தியா இருக்கனால தூக்குது. இப்ப நம்மள ஒரு வெயிட் தூக்குறோம்ல, இலகுவா தூக்குறோம்னு பார்ப்போம். நம்ம ஒரு பெட்டிய தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம். ஆனா பெட்டி தூக்குற வரும் அம்பாட்டு தூக்கிட்டு தலையில வச்சுட்டு அம்பாட்டு போய்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு வியான வாயு என்ன பண்ணும்? நல்லா வேலை செய்யும். இந்த வியான வாயு வேலை செஞ்சதுன்னா உடம்புல ஸ்ட்ரக்கே இருக்காது. நம்ம கண்ணை மூடி கை இந்த கை பறக்கிற மாதிரி காண்பல கண்ணை மூடி, அதுல என்ன வேலை செய்யணும்னா வியானம் தான் வேலை செய்யும். ஆகாயத்தின் வழி வியானம் தான் உள்ள இருக்குன்னா ஆட்டோமேட்டிக் கை என்ன பண்ணும்? ஃப்ரீயா மேலே எழும்பும். வியான முத்ரா. இது பிளட் ரிலேட்டடு
முத்ரா இது வாயு, எது வியான வாயு. பிளட்டை வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது, மனிதனுக்கு சுறுசுறுப்பையும் கொடுக்கக்கூடியது. எந்த மாதிரி ஒரு அடைப்பு இருந்தாலுமே அது என்ன பண்ணும், ஸ்மூத்தா நீக்கும். இப்போ சில வாய்க்குள்ள வந்து செலுத்தணும்னா ஃபோர்ஸ் பண்ணி செலுத்தணும், இது அப்படி ரொம்ப இயல்பா. சரி சரி ஓகே சரியா கொஞ்சம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சரி பண்றது என்னது, வியான முத்ரா. இப்போ கை கால் வலி இருக்கா, வியான முத்ரா போட்டிங்க அப்படின்னா, வியான முத்ரா போட்டால் என்னவாகணும், நல்லா ஸ்மூத் ஆயிடும். நைட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, காலைல எந்திரிக்க முடியுமான்னு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, நைட்டு தூங்க போறப்போ ஆகாய முத்ரா போட்டு படுத்துருங்க, எம்டி ஆக்கிருங்க. காலைல எந்திரிப்பீங்கல்ல, எந்திரிக்கிறப்ப வியான முத்ரா போட்டு பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுங்க, அடுத்த நாளைக்கு ரொம்ப ரெடி ஆயிடுவீங்க. ரொம்ப ஈஸி. இதுதான் வியான முத்ராவுடைய பவர். அடுத்த முத்ரா உதான முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன முத்ரா, உதான முத்ரா. முதல்ல 3 விரல மடக்கணும், இப்ப 4 விரல மடக்கணும். இதுக்கு பேர் என்னது, உதான முத்ரா. உதான முத்ரா. ஸோ இந்த முத்ரா என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ பிளட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழே நின்றுக்கிறோம், மூளைக்கு போகாது. அப்போதான் அவங்க என்ன மயக்கம் வரும், ஹைபாக்சியான்னு சொல்லுவாங்க. மலையில ஏறணும்னு சில பேர் மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க. மனிதன் அடிக்கடி விழுவாப்பிலையே, அது வாயு குறைஞ்சாலும் விழுகலாம், வாக்கில எதை எதிர்பார்த்து கிடைக்காட்டாலும் விழுகலாம். அதாவது உதாரண முத்ராங்கிறது எப்படின்னா, நம்மளுடைய ஆக்சிஜன் வந்து எங்க போகணும், மூளைக்கு போகணும். அது மட்டும் இல்ல, அதுல ஹைட்ரஜன் இருக்கு, பிராணன் இருக்குல்ல, பிராணனும் சேர்ந்து போகணும். இந்த பிராணன் ஆக்சிஜன் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து மூளைக்கு போச்சுன்னா மூளை எப்படி இருக்கும், பிரிஸ்கா இருக்கும். இதை கூட ஆன்மீக முத்ரா கூட சொல்லுவாங்க. அதாவது மேல்நிலைக்கு இந்த முத்ராவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, பிரிஸ்க், நம்மளுடைய மூளையுடைய பவருக்கு இந்த முத்ரா யூஸ் பண்ணோம்னா பிரிஸ்கா இருப்போம், அலர்ட்டா இருப்போம், அவ்வளோ டயர்ட்னஸ் ஆக மாட்டோம். இந்த கம்ப்யூட்டர்ல அதுல இதுல வேலை செய்யறவங்க எல்லாம் நீங்களும் என்ன பண்ணலாம், வியான முத்ரா ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த பிரெயின் பூரா அவங்க பிரெயின் ஒர்க்கு தானே நிறைய. அதுல நிறைய பேர் வேலையை விட்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க, முடியாம போய் வந்தவங்க இருக்கிறாங்க, பாடி பழகினமா போய் வந்தவங்க இருக்கிறாங்க. ஆசைப்பட்டு போயிடணும் கம்ப்யூட்டர் ஒர்க்கு எல்லாமே கம்ப்யூட்டர், ஆனால் உள்ள உட்காந்தோன்னு தெரியும் முழு உலகமும் மடைகளை போயிடும். இப்போ நம்மளால தேவைக்கு மட்டும்தானே யோசிப்போம், ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே போட்டு யோசிக்கிறப்ப அந்த மூளை என்னவாயிருக்கு. இப்போ மூளை நல்லா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், மூளைக்குள்ளேயே ரத்த ஓட்டம் போகணும், நம்மள சிந்தனை செதறக்கூடாது அப்படின்னா எதை யூஸ் பண்ணலாம், இந்த உதாரண முத்ரா யூஸ் பண்ணிக்கலாம். 10 வாய்க்கள் சொல்லிட்டு 5 தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அடுத்து 5 இருக்கு, நாகன் அப்படின்லாம் இருக்கு, அது இப்போதைக்கு வேணும். அது வந்து ஸ்பிரிச்சுவல் முத்ரா. எப்படின்னா நாகன்னு சொன்னா நம்மளே நாகமா மாத்துறது, நம்மளையே நாகமா மாத்து. நம்மளை நாகமா மாத்தினா என்ன நடக்கும், அது பவர் வேற மாதிரி, எனர்ஜி ஓட்டமே வேற மாதிரி, எனர்ஜி ஓட்டமே இருக்கு. அதாவது நாகன் இருக்குது, கிருகரன் இருக்குது, தேவதத்தன் இருக்கு, தனஞ்சயன் இருக்கு, இப்படி எதுவும் இருக்கு. ஒரு 5 விதமான வாயுக்கள். இவங்கெல்லாம் இந்த அந்த ஃபர்ஸ்ட் இப்ப சொன்னல, இந்த வாயுக்கெல்லாம் உப வாயுக்கள்னு சொல்றது. இவங்கெல்லாம் பொறுப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு. இப்ப நமக்கு கண்ணு நல்லா இருக்கணும், பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த நாகன், அந்த நாகனுடைய வாயு நல்லா இருந்துச்சுன்னா பவர்ஃபுல்லா இருப்போம். ஐலா கூர்மை, நம்ம எதை சிந்திக்கணும் மட்டும் நினைக்கிறோமோ. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பழிவாங்கல பார்த்துருக்கீங்களா, அவனுக்கு ஏதாவது வேற சிந்தனை இருக்குமா, அவனுடைய எதை தூக்கி கொடுத்தாலுமே வாங்க மாட்டான், அவனுக்கு பழி வாங்கணும், அவனுக்கு பழி வாங்கணும், அது வெளியிலேயே இருப்பாங்க. ஸோ நம்ம அப்படி ஒரு கோல் செட்டிங் பண்ணோம்னா கல் முத்ரா தண்ணி அது பாடியோடு சேர்ந்து பண்ணணும், அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஆகாய முத்ரா பார்த்தோம், பஞ்சபூதங்கள்ல ஆகாய முத்ரா பார்த்தோம். இப்போ என்ன பார்த்துருக்கோம், வாயு முத்ரா பார்த்துருக்கணும். வாயு முத்ரா இருக்கும். இதே வாயு முத்ரால இப்படி பண்ணணும்னா இதுக்கு பேரு சென் முத்ரா. நம்மளுடைய சுவாசம் என்ன பண்ணா இதயத்துல நல்லா கலக்கும். இதுல சென் முத்ராவில் இதயம் தான் என்ன பண்ணுது, எல்லா உறுப்புகளுக்கும் தலைமை போயிடும். ஸோ இந்த ரத்த ஓட்டம் உடம்பு ஃபுல்லாவே சீரா பாயும், சமநிலைன்னு சொல்லுவாங்க. உடம்புல வந்து வெப்ப ஓட்டம் சமநிலையா இருக்கும், ஹோமியோஸ்டாசிஸ். அதுக்கெல்லாம் இந்த சென் முத்ரா பயங்கரம் பயன்படும். நம்ம ரெகுலரா ஒரு 1/2 மணி நேரம் நம்ம போட்டாலே இது டிஃபரன்ஸ் தெரியும். சரி, முதல்ல ஒண்ணுமே தெரியாது, 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த 1/2 மணி நேரம் முடியிறப்போ அந்த டிஃபரன்ஸ் பயங்கரமா இருக்கும். இது என்னது சென் முத்ரா.
இதே வந்து கொஞ்சம் மாற்றி பிடிச்சிருக்கோம் ஞான முத்ரான்றது. இந்த விரல்ல பாத்தீங்கன்னா இந்த விரல்ல வந்து இந்த அவுட் சைடு வந்து லங்ஸ் உடைய பவர் இருக்கும். என்ன இருக்கும்? லங்ஸ், நுரையீரலுடைய பவர். இதுல நம்ம பார்த்தோம்னா பெருங்குடல பவர் இருக்கும். பெருங்குடல் என்ன யூஸ் ஆகுது? கெட்ட வாயுவை வெளியேற்றுது. நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் உருவாக்கி கொடுக்குது. எது? லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடல். லங்ஸ் என்ன பண்ணுது? பிராண சக்தியை உள்ள இழுத்து கார்பனை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப பயன்படுது. எது? லங்ஸ். இப்ப இது ரெண்டையும் தான் சேர்க்கணும். அப்ப சேர்த்ததுல என்னென்ன வேலை செய்யுது? பிராணன் வேலை செய்யுது, அபானன் வேலை செய்யுது. இப்போ பிராணன் அபானம் என்ன வச்சா சுவாசம் எப்படி இருக்கும்? கரெக்டா பிராணனும் அபானனும் கரெக்டா சமநிலையில வேலை செய்யும். இதான் அதான் அந்த சின்முத்ராவுடைய ஒரிஜினல் கான்செப்ட். இதே இப்படி வரல மடக்குன்னா இதுக்கு வந்து சின்மய முத்ரான்னு பேரு. இதை இப்படி பண்ணி நம்ம வஜ்ராசனத்துல 4 ஆசனத்தையுமே போட்டுருங்க. சுகாசனா, வஜ்ராசனா, பத்மாசனா, அர்த்த பத்மாசனா, மைத்திரி ஆசனா. இந்த 5 ஆசனத்தை எனக்கு பிக்சர் போட்டு விட்டுருங்க. ஆமா, சொல்றப்போ அது யூஸ் ஆகும். நம்ம புக்லயுமே இருக்கு, அது கூட நீங்க அந்த பிக்சர் அப்படி போட்டு விட்டுருங்க. ஆசனங்களை போட்டு விடுவாங்க, நீங்க பாத்துக்குங்க. ஒவ்வொரு முத்ராக்களுக்கும் ஒவ்வொரு ஆசனங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு நம்ம நீர் முத்ரா போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நீர் முத்ரா போடுறோம்னா வஜ்ராசனத்துல உட்காந்து போட்டா ரொம்ப பவர் ஜாஸ்தி, ரொம்ப பவர் ஜாஸ்தி. இப்ப நம்ம இது பண்றோம், சின்முத்ரா போடுறோம். சின்முத்ரா பண்ணா சுகாசனால போட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பிரிதி முத்ரா நிலத்துக்குன்னு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், பத்மாசனால போட்டா பவர். ஸோ நம்ம உட்கார்ற பொசிஷனு, உட்கார்ற திசை, போடக்கூடிய முத்ரா, இது ஃபங்க்ஷன் ஆகும். குழப்பங்கள் தான் நீங்க கேளுங்க, நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து இப்ப என்ன எடுத்தோம்? ஆகாய முத்ரா எடுத்தோம். ஆகாயத்துக்கு திசை இருக்கா? திசையே கிடையாது. அண்ணாந்து பார்த்தாதான் திசை. சரிங்களா? அதான் கண்ணை மூடி நம்ம மேல நோக்கி பார்த்தாலே போதுமானது. இப்ப வாயுக்கு என்ன திசை இருக்கா? இருக்கு, வடமேற்கு என்னது? வாயுமலை. சோ நம்ம வடமேற்கு நோக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பவர் என்னவா இருக்கும்? இது கொஞ்சம் ஜாஸ்தி. நம்மளோட பிரெயினை யூஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். இப்ப நம்ம இதுல சொல்லிக் கொடுப்போம், இதுல வாஸ்துல சொல்லிக் கொடுப்போம். ஒவ்வொரு பக்கத்துக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லிக் கொடுப்போம். இப்ப தென்கிழக்கு அப்படின்னா நெருப்பு, வடமேற்குன்னா காற்று, வடக்குன்னா நீர், வடகிழக்குன்னா பிரபஞ்சத்துடைய சக்தி வரக்கூடிய ஒரு பாதை, தென்மேற்குன்னா எல்லா ஸ்டோரேஜ் மலையில உட்கார்ற மாதிரி நிலத்தோட சக்தி ஃபுல்லா இருக்கும். அது நம்ம விளக்கம் நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி முத்ராவை யூஸ் பண்ணா அந்த பவர் என்ன பண்ணுவாங்க நம்ம கூட. இப்ப நம்ம ஒரு ஆள் போறோம், ஒரு வேலை செய்ய போறோம், கூட ஒரு ஆள் துணைக்கு வந்தா நல்லது தானே இல்லையா? நீங்க இந்த கிளாஸ் எடுக்க போறேன்னு சொன்னேன், 4 பேர் வந்திருக்கிறீங்க, அது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அது இது கூடுதல் விஷயம் என்னவாகுது கிடைக்கும் முத்ராலாம் மறுபடி பண்ண முத்ரா பவர் சிந்திக்கிட்டே போறது ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம முறையா முத்ரா பண்ணோம்னா சிந்தாம பண்ண போறோம். இப்ப டைம் என்ன ஆயிருக்கு? 10 ஆயிடுச்சா? சரி. அப்போ நம்ம வந்து இன்னைக்கு எத்தனை முத்ரா எடுத்திருக்கிறோம்? இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆகாய முத்ரா எடுத்திருக்கிறோம், அடுத்து வாயு முத்ரா எடுத்திருக்கிறோம். 2 தான் எடுத்திருக்கிறோம். அதில் உட்பிரிவுகள் எடுத்திருக்கிறோம், கொஞ்சம் பேசிக் ஐட்டம்ஸ் சொல்லியிருக்கிறோம். அடுத்த கிளாஸ்ல முத்ரா பேசிடுவோம். என்னென்ன வியாதி, எந்தெந்த கண்டிஷன்ல என்னென்ன முத்ரா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வர கிளாஸ்ல பண்ணிக்கலாம். நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வாங்க. இதுல உங்களுடைய டவுட்ஸ், கிளாஸ் எப்படி இருக்கு, என்ன எக்ஸ்ட்ரா வேணும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். நல்வாழ்த்துக்கள். வாங்க. நல்வாழ்த்துக்கள்ப்பா. நல்லதுப்பா. ஏற்கனவே நான் உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். அப்படிங்களா? உங்க பேருமா? செல்வி. ஓகே. டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்குங்கப்பா. சரி, நான் ஏற்கனவே அட்டன் பண்ணிருக்கனால ரொம்ப நாள் ஆனனால டச் போயிட்டனால மறுபடியும் அதை பண்ணிக்கணுங்கிறதுக்காக நான் இப்ப கிளாஸ் வாழ்க்கையோட உள்ளேயே இருக்கணும், அப்பதான் ரொம்ப யூஸ்ஃபுல். இது
இனிமே டச் விட வேண்டாம்ப்பா, முத்ராவோட சேர்ந்தே இருப்போம். நல்லதுப்பா, நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் ஜி. நல்வாழ்த்துக்கள்ப்பா. ஜி அந்த உடம்பு 96 96 தத்துவங்கள் இருக்கு பாருங்க ஜி, உயிர் தத்துவம், ஜீவன், அந்த அதை பத்தி கொஞ்சம் அது மெட்டீரியல் அந்த டெலிகிராம் குரூப்ல போடுங்க ஜி. வேணுமா? அந்த 96 தத்துவம் என்ன தத்துவம் அது? சரி, உங்களுக்கு அதை பத்தி வேணும்னா இதை நம்ம அடிஷனலா எடுத்துக்கலாம். நீங்க ஒரு டேட் சொல்லுங்க இடையில வாரத்துல, அந்த டேட்ல வந்து இந்த 96 தத்துவத்தை பத்தி நான் பேசுறேன். சரிங்களா? ஏன்னா இதுல முத்ராவுக்கு எடுத்து முடிக்கிறதுக்கு டைம் சரியாயிடும். நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னா ஒன்லி 96 தத்துவத்தை மட்டுமே கிளாஸ் எடுத்துக்கிறேன். அது டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா கேஸ்? நல்வாழ்த்துக்கள். அடுத்து ஜி இந்த 96 தத்துவங்கள் இருக்கு, அது வந்து 5 பஞ்சபூதங்கள்ல வந்து 96 தத்துவம் அடங்கி. ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் எத்தனை தத்துவம்னு சொல்ல முடியுமா ஜி? சொல்றேன். சரிங்க. சொல்றேன். ஆக்சுவலா வந்து பஞ்சபூதத்துக்கு வந்து 25 தத்துவம் தான் முக்கியமா வரும். சரிங்க. மீதி எல்லாம் மைண்டோட சேர்ந்து ஜீவனோட சேர்ந்து கலந்தே வரும். நான் இந்த பஞ்சபூதங்கள்லையும் ஒன்னொன்னு மிக்ஸ் பண்ண என்னவாகும். உதாரணத்துக்கு நம்ம நீரையும் நிலத்தையும் சேர்த்தோம்னா இனிப்பு வரும். இனிப்பு வரும். நிலத்தை மட்டும் தனியா வச்சா காரம், நீரை மட்டும் தனியா வச்சா அது வந்து ஒன்னொன்னுக்கு வேற வேற இருக்கு. நம்ம அது விஷயங்களை பேசலாம். அது 25 தத்துவம் இருக்கு. மீதி தத்துவங்களும் கலந்து வரும். கலந்து வரும். நல்வாழ்த்துக்கள் மகேஷ். அடுத்து யாருக்கு டவுட்டு? ரைட். எல்லாருக்கும் நிறைவா இருந்தா சந்தோஷம். எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். சந்தேகங்களை வகுப்புலையும் கேட்டுக்குங்க. எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.